Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரீசெல்லர்களுக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் எங்க கிட்ட இருக்க பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷோ பண்ணி காமிக்க போறேன். சோ அத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைல்ஸா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போதான் புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ரீசெல்லர்களுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஒரு ரீசெல்லரா இருக்கீங்க அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்களும் உங்க ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணி நீங்களும் மார்ஜினை ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் கலெக்ஷன்ஸை பற்றி தான் நான் அன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன். நம்மக்கிட்ட வந்து இந்த பேக்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக மேனுஃபேக்சர் கிட்டே இருந்தால் நம்ம எடுக்கிறோம். ஸோ நமக்கு வந்து சீப்பான ரேட்டில் கிடைக்குது. இந்த பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்லிங் பேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150லேருந்து ரேட் ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 250 299 அந்த மாதிரி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சம்டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் இருக்கும். சில ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 250லேருந்தே ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் உங்களுக்கு கிளாத் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கும். ஆனால் எந்த ப்ராப்ளமே இருக்காது. உங்களுக்கு வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து மார்ஜின் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் இப்போ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு காமிச்சா போதும். நான் உங்களுக்கு மேக்ஸிமம் அதுக்குள்ள ஒரிஜினல் பிக்கு உங்களுக்கு அமைச்சு தரேன். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ஒரிஜினல் பிக் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னென்னா ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் ரிசீவ் ஆகும்போது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதுக்காக நம்ம வந்து ஒரிஜினல் பிக்கை வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இந்த பேக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி தான் வந்து எல்லாமே போட்டிருக்கோம். ஏன்னா சிலது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் ரிசீவ் ஆகும்போது ரொம்பவே சின்னதாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி இன்னெல்லாம் சைஸ் இருக்குது அப்படின்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் வந்து சம்டைம் நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம ஸ்டாக் கிளியரன்ஸ் அந்த மாதிரி சேல்ஸ் வரும்போது உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் வரும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 550 ரேஞ்ச்லேருந்தே இருக்குது. 2 செட்டு பேக் பார்த்திங்கன்னா 550 ரேட்லேருந்தே இருக்குது. அதுக்கப்புறம் இதை மாதிரி காம்போ பேக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 699லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 பேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 699 அப்படின்னா ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் கொண்டு போகிறது மாதிரி பேகு. ரொம்பவே குவாலிட்டிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய குட் ஃபீட்பேக்கெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் ஃபீட்பேக் வேணும்னா கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக்கும் நான் சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து 7 பீஸ் பேகு, 8 பீஸ் பேகு அந்த மாதிரி எல்லா டைப் பேகும் இருக்குங்க. அந்த மாதிரி 2 பீஸ் பேக் எல்லாமே இருக்குது. எல்லா பிராண்டு பேகுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜிம்மி சோ அந்த பேக் பிராண்டு வந்து நம்மக்கிட்ட நிறைய கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட ட்ராவல் பேக் இருக்குது. அப்புறம் மென்ஸ் யூஸ் பண்ணுற பேக்ஸ் எல்லாமே எல்லா வெரைட்டியான பேக்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டால் போதும், நான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி குரூப்லேயே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இதை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வச்சு ஏர்ன் பண்ணக்கூடியது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேக்கு நீங்கள் 50 ருபீஸ் வச்சு மார்ஜின் வச்சா கூட உங்களுக்கு ஒரு 2-3 பேர் வாங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்க தான் செய்யும். இதே நீங்கள் 30 ருபீஸ் வச்சிங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ப்ராடக்ட் கரெக்டாக ரிசீவ் ஆகிரும். நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மேக்ஸிமம் இன்றைக்கி காலையில் ஆர்டர் போட்டிங்கன்னா சாயந்தரமே ட்ராக்கிங் தர ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மறுநாளைக்குள்ளாடி உங்களுக்கு ட்ராக்கிங் கையில் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு ரிசீவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 5 to 6 டேஸில் உங்களுக்கு ப்ராடக்ட் உங்கள் கையில் கிடச்சிரும். நீங்கள் வந்து ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும்போது எனக்கு வந்து ஒரே இது மட்டும் ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் வீடியோ மஸ்ட்டாக வேணும். சரிங்களா? அந்த ஓப்பனிங் வீடியோவில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு அதை வந்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு உங்களோட ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு கரெக்டாக சால்வ் பண்ணி தந்துடுவேன். உங்களுக்கு ரீஃபண்ட் வேணும்னா ரீஃபண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட்டு பிடிக்கல அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து என்னோட கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.